நமக்கு காலாண்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? இன்னும் காலாண்டு எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு. இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம காலாண்டு எக்ஸாமுக்கு தான் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கணும். காலாண்டு எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அந்த மெயின் எக்ஸாம் மாதிரி தான் காலாண்டு எக்ஸாம் நடக்கும். அதே 3 மணி நேரம் தான் 100 மார்க் கொஸ்டினுக்கு தான் வந்து காலாண்டு எக்ஸாம் நடக்கும். சரியா? இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? காலாண்டு எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் 4 இயல் தான் வந்து சிலபஸ். அதில் எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் பாருங்க. இயல் 1ல் குருவினாக்கல்ல 1வது கொஸ்டின் 1, 3, 4 இது 1, 3, 4 இந்த 3 கொஸ்டின் வந்து குருவினாக்கல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி சிறுவினாக்கல்ல 1, 2 and 3. அப்புறம் நெடுவினாக்கல்ல வந்து புயலிலே ஒரு தோணி கொஸ்டின் இருக்குல்ல, நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா துணைப்பாடம், அதில் உள்ள புயலிலே ஒரு தோணியும் இந்த நாட்டு வளம் சொல் வளம் இருக்குல்ல, இதுவும் தேவநேய பவனர் லெசன்லேருந்து இருக்குல்ல இந்த கொஸ்டின், இது ரெண்டும் வந்து முக்கியமான கொஸ்டின். சரியா? அதே மாதிரி இயல் 2 இருக்குல்ல, இயல் 2ல் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னா குருவினாக்கல்ல 2, 3, 4, 5 இதுவும், அதே மாதிரி சிறுவினாக்கல்ல 2வது கேள்வி. அப்புறம் வந்து நெடுவினாக்கல்ல காற்று மாசுபாடு இருக்குல்ல, அதை பற்றி வரும்ல அதுவும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரம்மம் கதை இருக்குல்ல, இந்த கதையும். ஆனால் இந்த பிரம்மம் கதை வந்து நமக்கு ஏற்கனவே வந்து போன எக்ஸாமில் வந்து கேட்டுட்டாங்க. போன மெயின் எக்ஸாமில் வந்து இந்த பிரம்மம் கதை கேட்டுட்டாங்க. அதற்காக நீங்கள் வந்து நல்லா தெளிவாக வந்து இந்த அன்னமையா கதை இருக்குல்ல, இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இயல் 3ல் வந்து குருவினாக்கல்ல 1, 3, 4, 5யும், சிறுவினாக்கல்ல 1, 2 and 3யும், நெடுவினாக்கல்ல இந்த விருந்தோம்பல் பற்றின கொஸ்டின் இருக்குல்ல, அந்த விருந்தோம்பல் லெசன்லேருந்து கேட்டிருப்பாங்கல்ல அந்த கொஸ்டின். அதே மாதிரி இந்த அன்னமையா இருக்குல்ல, அந்த அன்னமையா லெசனும், அந்த பசங்க கூட வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை இருக்கும்ல, அந்த அன்னமையா கதையும். அப்புறம் இயல் 4ல் வந்து என்ன அப்படின்னா குருவினாக்கல்ல 1, 2, 3 and 4, சிறுவினாக்கல்ல 1, 2 and 5. அப்புறம் நெடுவினாக்கல்ல வந்து இடைக்காடனார், அந்த இடைக்காடனாருடைய அந்த கவிதைக்கு வந்து அந்த இறைவன் வந்து செவி சாய்த்ததும் மன்னன் வந்து செவி சாய்க்காமல் இருந்ததும் அதை பற்றி ஒரு கொஸ்டின் வரும் இல்லை, அந்த கொஸ்டின். அப்புறம் வந்து இந்த கற்கை நஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரி மெக்லியூட் இருக்காங்கல்ல அவங்களோட இந்த கொஸ்டினும். ஓகேவா? இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ். வேறு என்னென்ன நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படிவம் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு கேட்க போகிற கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டினில் 15 கொஸ்டின் வந்துடும். சரியா? அப்போ நீங்கள் வந்து 1 மார்க் கொஸ்டின் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை படிக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன வரும் அப்படின்னா, இந்த படிவம் இருக்குல்ல, அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு தான் வந்து என்ன அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம், கலைச்சொல் இதெல்லாம் வந்து கம்பல்சரி படிக்கணும். பகுபத உறுப்பிலக்கணம், கலைச்சொல், திருக்குறள் இதெல்லாம் படிக்கணும். அப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸு அதுக்கு வந்து சிறுவினாக்கள் படிக்கணும். அப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து படிவம், கடிதம், கடிதத்தில் வந்து இந்த மரம் இயற்கையுடைய வரம் அப்படிங்கிற இந்த கடிதமும், இன்னொன்று உணவு விடுதி அப்படிங்கிற இந்த 2 கடிதமும் வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கட்டுரை இருக்குல்ல, அந்த கட்டுரை வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கட்டுரையை நல்லா பார்த்துக்கோங்க. காட்சி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த காட்சியை கண்டு கவிதை எழுதுக அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அப்புறம் மனப்பாடம் வந்து கண்டிப்பாக அந்த மனப்பாடம் ஃபஸ்ட்டு 2 இயலில் உள்ள மனப்பாடத்தையாவது நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டுருவாங்க. இந்த மனப்பாடமும் அப்புறம் வந்து திருக்குறள் இருக்கு இல்லையா, திருக்குறள் நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து கட்டாய வினா. அதே மாதிரி மனப்பாடமும் வந்து கட்டாய வினா தான். மனப்பாடத்துக்கு வந்து இது அல்லது கொஸ்டின் இருக்கும், இது அல்லது அது அட்டன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கடுத்து கலைச்சொற்கள் இருக்குல்ல, இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்க கலைச்சொற்களில். அதனால் 4 இயலுக்குள்ள கலைச்சொல் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் உரைப்பத்தியை படிக்க, அந்த உரைப்பத்தி கொடுத்துருவாங்க, அதுலேயே நம்ம வந்து ஆன்சர் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அப்புறம் அழகீட்டு வாய்ப்பாடு இருக்குல்ல இந்த கேள்வி. அப்புறம் மொழிபெயர்க்க வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்படி மொழிபெயர்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் அதாவது நிற்க அதற்கு தகன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை படிங்க. அப்புறம் வந்து பகுபத உறுப்பிலக்கணம் 2 மார்க் கொஸ்டினில் அதாவது கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து விடைக்கேற்ற வினா அமைக்க, இதுவும் வந்து முக்கியம். சரியா? அந்த விடைக்கேற்ற வினா அமைக்கங்கிறதும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அது அடிக்கடி வந்து கேட்குற கொஸ்டின்ஸுங்கிறதுனால தான் இது எல்லாத்தையும் தொகுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸை படிக்காமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணுங்க. படிக்கிறது வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எதையும் மிஸ் பண்ணாமல், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. சரியா? எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணுங்க, எல்லாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.